வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. யாருனாலும் அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கலாம். அதை குறைந்தது ஒரு 100 பேர் குழுவாக வச்சு போய் பதிவு பண்ணலாம். அந்த அரசியல் கட்சியை எங்கே போய் பதிவு பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணுவாங்க. அந்த அரசியல் கட்சிகளுக்கு ரெகக்னைசேஷன் கொடுக்கக்கூடிய அதிகாரம், ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகவும், அது இல்லாமல் அந்த அரசியல் கட்சி ஸ்டேட் பார்ட்டி கிரைட்டீரியா, நேஷனல் பார்ட்டி கிரைட்டீரியா, அதற்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய எல்லாமே யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கும்னா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கும். நம்ம இந்திய அரசியலமைப்புல எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தமா பார்ட் 15ல பகுதி 15ல படிப்போம். அதே மாதிரி ஆர்டிகிள் 324ல இருந்து 329 வரைக்கும் படிப்போம். இந்த எலெக்ஷன் கமிஷன் என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்லுவோம். இண்டிபெண்டன்ட் பாடி எலெக்ஷன் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, தன்னிச்சையான ஒரு ஆணையம் சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான், சரிங்களா? அரசியலமைப்புல சொல்லப்பட்டு அதற்கான அதிகாரங்கள் அனைத்தும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தால் அது அரசியலமைப்பு சார்ந்த ஆணையம் சொல்லுவாங்க. த பவர் டைரக்ட்ஸ் ஃப்ரம் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆணையத்துடைய அதிகாரங்கள் அனைத்தும் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தால் அது வந்து அரசியலமைப்பு ஆணையம் சொல்லுவாங்க. 324ல இருந்து 329 வரைக்கும் நிர்வாசன் சதன் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்போம். 324 என்ன சொல்லுவாங்க? எலெக்ஷன் கமிஷனுடைய ஃபங்க்ஷன்ஸை பத்தி சொல்லுவாங்க. தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள். அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தேர்தல்கள், குடியரசுத் தலைவர் தேர்தல், குடியரசு துணைத் தலைவர் தேர்தல், லோக்சபா தேர்தல், ராஜ்யசபா தேர்தல், எம்எல்ஏ எலெக்ஷன், எம்எல்சி எலெக்ஷன், இது எல்லாமே நடத்தக்கூடிய ஒரு ஆணையமா இருக்கும். அது இல்லாமல் அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் வழங்கக்கூடியது இந்த தேர்தல் ஆணையத்துடைய முக்கியமான செயல்பாடுகளாக இருக்கும். அரசியல் கட்சிகளுக்கு இடையே இல்லை ஒரே ஒரு அரசியல் கட்சியில் பிளவு ஏற்படும் பொழுது அது பெர்பெண்டிகுலர் ஸ்பிளிட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லை குவாட்ரிலேட்டரல் ஸ்பிளிட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அதற்கு எந்த நபருக்கு இந்த அரசியல் கட்சி சொந்தம் அப்படின்னு இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரமும் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கும். அதே மாதிரி தேர்தலில் எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷனில் தேர்தலில் யார் யாருக்கு எந்த சின்னம் வேணும், யாருக்கு எந்த சின்னத்தை அலாட்மெண்ட் பண்ணுறது, இதற்கான அதிகாரங்களும் தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கும். இப்போ 2 பேர் போய் ஒரே மாதிரி சின்னத்தை கேட்குறாங்க, எனக்கு தான் இந்த கட்சி சொந்தம் இல்லை எனக்கு தான் இந்த கட்சி சொந்தம் சொல்லி சின்னத்தை கேட்குறாங்கன்னா அதற்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கு இருக்கும்? தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கும். அந்த தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பை பார்த்து எதுவும் முடிவெடுக்காது. ஒரு கட்சி போய் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அந்த கட்சிக்குன்னு சொல்லி ஒரு பார்ட்டி பைலா இருக்கும், அந்த கட்சிக்கான பைலா இருக்கும். அந்த கட்சியுடைய பைலால என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் கட்சியுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? தலைவர் இருப்பாங்க, பொதுச் செயலாளர் இருப்பாங்க, மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க, நாங்கள் பொதுக்குழு, செயற்குழு, இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த கட்சியில் வந்து இவங்களை நியமனம் பண்ணக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு தான் இருக்கும். மாவட்ட செயலாளர் இல்லாட்டா அதை வந்து இவங்க நியமனம் பண்ணிக்கிறலாம், பொதுச் செயலாளர் இல்லாட்டினா இவங்க நியமனம் பண்ணிக்கிறலாம். இது வந்து பார்லிமெண்டரி டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இல்லை பிரசிடென்சியல் டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பார்லிமெண்டரி டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அதிமுக வந்து பிரசிடென்சியல் டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, சரியா? இப்போ செயற்குழு பொதுக்குழுக்கு அதிகமான அதிகாரம் எதற்கு இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கும். செயற்குழு பொதுக்குழுவுக்கு அதிகாரம் கம்மியாக யாருக்கு இருக்கும்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். அதான் பார்ட்டி பைலால இருக்கக்கூடியது. அந்த பார்ட்டி பைலாவை பார்த்து தான் யாருக்கு கட்சி போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுனா சொல்லுவாங்க. யாரு? இந்திய தேர்தல் ஆணையம். இப்போ இந்த 324ல் இந்த தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் இருக்கும். இது இல்லாமல் 325 இதில் பார்த்தீங்கன்னா யாரையுமே ரேஸ், ரிலீஜன், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் அடிப்படையில் தேர்தலில் நிற்கிறதுக்கோ தேர்தலில் நிற்கிறதுக்கு தடை விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 326 என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். என்ன ஆர்டிக்கல் சொல்லியிருப்பாங்க? 18 வயசு நிரம்பி எல்லாருமே வாக்களிக்க தகுதியானவர்கள். அவங்க ஹைட்டோ இல்லை ஹைட்டு கம்மியோ, கருப்போ சிவப்போ, அப்படியோ இப்படியோ எப்படியா இருந்தாலும் வாக்களிக்கிறதுக்கு தகுதி 18 வயசை தாண்டிடுச்சுன்னா அவங்க வாக்களிக்கக்கூடிய தகுதின்னு சொல்லுவாங்க. 327 பொறுத்தளவுல ரிலேஷன் பிட்வீன், சரிங்களா, ரிலேஷன் பிட்வீன் பார்லிமெண்ட் அண்ட் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க. பாராளுமன்றத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு தான் சொல்லுவாங்க 327ல். 328ல் என்ன சொல்லுவாங்க? ரிலேஷன் பிட்வீன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எலெக்ஷன் கமிஷன், சரிங்களா, மாநில சட்டப்பேரவைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை சொல்லக்கூடியதான் 328ல் சொல்லுவாங்க. அடுத்து 329ல் ஜுடிஷியரி டஸ் நாட் இன்வால்வ் இன் எலக்டோரல் மேட்டர்ஸ், தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. யார் தலையிடக்கூடாது? ஜுடிஷியரி தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நீங்க வந்து ஆர்டிக்கலை படிச்சிருப்பீங்க.
இது இல்லாம நம்ம இந்த வீடியோல முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தளவுல நேஷனல் பார்ட்டி, அதாவது தேசிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய கட்சி, அதே மாதிரி ஸ்டேட் பார்ட்டி மாநில கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் இருக்கு. என்னது? மாநில கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த தேசிய கட்சி ஆகிறதுக்கான கிரைட்டீரியா என்ன, மாநில கட்சி ஆகிறதுக்கான கிரைட்டீரியா என்ன, அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்க்கறது ஃபர்ஸ்ட் தேசிய கட்சிக்கான கிரைட்டீரியா என்ன, நேஷனல் பார்ட்டி ஆகிறதுக்கான கிரைட்டீரியா என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 விதமான கிரைட்டீரியா சொல்லியிருப்பாங்க. 3 விதமான கிரைட்டீரியா இதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு பெர்மிஷன் இருக்கு. சரிங்களா? பொதுவாகவே இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சொல்லுவாங்க. இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அடிப்படையில் பின்னாடி 1968 1968 எலெக்ஷன் சிம்பிள்ஸ், தேர்தல் சின்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ளே எலெக்ஷன் சிம்பிள்ஸ் சரிங்களா? அதுலயே என்ன, யார் யாருக்கு இந்த சிம்பிள் ரிசர்வேஷன் பண்றது, யார் யாருக்கு இந்த சிம்பிள் அலாட் பண்றது, தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லக்கூடியது 1968. இதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு கட்சிகளுக்கும் தேர்தல் சின்னத்தினா கொடுக்குறாங்க. இந்த ஸ்டேட் பார்ட்டி, நேஷனல் பார்ட்டி கிரைட்டீரியா என்ன கொடுப்பாங்க. இதில் சேஞ்சஸும் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே, தற்பொழுது அஸ் ஆஃப் நவ் ஒரு கட்சி தேசிய கட்சியாக பண்ணீங்க, உங்களை இமேஜின் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுடைய கட்சி வந்து தேசிய கட்சியாக வரணும் அப்படின்னா இந்த 3 கிரைட்டீரியாவில் ஏதாவது ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணால் போதும். அப்போ 3 கிரைட்டீரியா என்ன? 4 ஸ்டேட், 4 மாநிலங்களில் உங்கள் கட்சி ஸ்டேட் பார்ட்டியாக வந்துருச்சுன்னா, 4 மாநிலங்களில் ஸ்டேட் பார்ட்டிக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்குது. அந்த ஸ்டேட் பார்ட்டி கிரைட்டீரியா அது முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ 4 மாநிலங்களில் ஸ்டேட் பார்ட்டியாக உங்களுடைய கட்சி வந்துருச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நேஷனல் பார்ட்டியாக மாறிடுவீங்க. இந்தியாவில் கடைசியாக ஆம் ஆத்மி கட்சி பார்த்தீங்கன்னா 4 மாநிலங்களில் ஸ்டேட் பார்ட்டியாக வந்ததுனால தான் நேஷனல் பார்ட்டியாக வந்தாங்க. ஓகே, அடுத்து எம்எல்ஏவோ இல்லை எம்பி எலெக்ஷனோ நடக்குது. லோக்சபா எம்பி எலெக்ஷன் நடக்குதுல, அதுவோ இல்லை எம்எல்ஏ எலெக்ஷனோ நடக்குது. அந்த எலெக்ஷனில் நீங்கள் உங்கள் கட்சி சார்பில் நீங்கள் நிற்கிறீங்க, இல்லை உங்கள் கட்சி நிற்குது, நீங்கள் நிற்பீங்க தானே. உங்கள் கட்சி நிற்குதுன்னா உங்கள் கட்சி 6% 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். எங்கே? 4 மாநிலங்கள், குறைந்தது 4 மாநிலங்களில். இப்போ தமிழ்நாட்டில், ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளா எக்ஸாம்பிள் 4 மாநிலங்களில் 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். இங்கே 6%, இங்கே 6%, இங்கே 6%, இங்கே 6%. அதாவது இது எம்எல்ஏ எலெக்ஷனாகவும் இருக்கலாம், எம்பி எலெக்ஷனாகவும் இருக்கலாம். ஆனால் 6% வேலிட் ஓட்டுன்னு சொல்லுவாங்க, செல்ல தகுந்த வாக்குகள்னு சொல்லுவாங்க. இதில் இது மட்டும் வாங்கினா பத்தாது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் நீங்கள் 6% ஓட்டு வாங்கிட்டீங்க. ஓகே, இந்த 6% நீங்கள் ஓட்டு வாங்கினாலும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்னா 4 எம்பி சீட்டு இருக்கணும். எக்ஸ்ட்ரா என்ன இருக்கணும்? 4 எம்பி சீட்டு உங்களுக்கு, லோக்சபா எம்பி சீட் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களை நேஷனல் பார்ட்டியாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து 3வது கான்செப்ட் என்னன்னா 2% சீட்டு. நல்லா பாருங்க, மேலே 6% ஓட்டு சொன்னேன், 6% வாக்குகள். இங்கே பார்த்தீங்கன்னா 2% சீட்டு, தொகுதிகள் வின் பண்ணியிருக்கணும். 2% தொகுதிகள், அப்போ 543 இருக்கு. சரிங்களா? அப்போ 5.4 10.8 11 சீட்டு வரும். 2% எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ 11 சீட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே 30 35 38 வின் பண்ணி ஒன்றும் இல்லை, 11 சீட் வின் பண்ணி இருக்கணும். இந்த 11 சீட்டு எந்தெந்த மாநிலங்களில்? 3 மாநிலங்களில் சேர்ந்து 11 சீட் வின் பண்ணி இருக்கணும். 3 மாநிலங்களில் சேர்ந்து 11 சீட் வின் பண்ணி இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 8, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 1, தமிழ்நாட்டில் 10, இங்கே 1, இங்கே 1, புரியுதா? 3 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 2% சீட்டு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நேஷனல் பார்ட்டி கிரைட்டேரியாவில் வந்துடுவீங்க, தேசிய கட்சியாக நீங்கள் மாறிடுவீங்க. அப்போ 1 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக வந்திருக்கணும். அடுத்து 2வது எம்எல்ஏ எலெக்ஷன்லையோ எம்பி எலெக்ஷன்லையோ 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். 4 குறைந்தது 4 மாநிலங்களில் 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 4 எம்பி சீட்டு நீங்கள் வின் பண்ணியிருக்கணும். ஓகே, அடுத்து 3 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 2% தொகுதிகள் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கணும். அதாவது 11 தொகுதி வரும். ஓகே ரைட். எதற்காக 2% சொல்லியிருக்காங்கன்னா அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை காலத்திற்கு ஏற்ப மாறுபட்டுக்கிட்டே இருக்கும்ல, அதனால தான் தற்பொழுது 11 தொகுதி, தற்பொழுது 543 வச்சு நான் 11 தொகுதி சொல்கிறேன். ஓகே, இது நேஷனல் பார்ட்டி கிரைட்டேரியா. ஸ்டேட் பார்ட்டி கிரைட்டேரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 இருக்கும். சார் நேஷனல் பார்ட்டிக்கு 3 தான், ஸ்டேட் பார்ட்டிக்கு 5 இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடாது. சரியா? இப்போ நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கப்பா,
ஏ அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க. இந்த ஏ கட்சி வந்து மாநில கட்சியாக வரணும். மாநில கட்சியானா ஸ்டேட் பார்ட்டி அதே மாதிரி நேஷனல் பார்ட்டியாக வந்துட்டா என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு கூட நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டேட் பார்ட்டியாக நீங்கள் மாறணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எம்பி எலெக்ஷன்லேயோ எம்எல்ஏ எலெக்ஷன்லையோ, எம்பி எலெக்ஷனில் நீங்கள் நிற்கிறீங்க 39 தொகுதிக்கு இப்போ தமிழ்நாட்டில் எம்பி எலெக்ஷனில் நடக்குது, 234 தொகுதியில் எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன். நீங்கள் அந்த எலெக்ஷனில் 8% வாக்கு வாங்கிட்டீங்க. இப்போ நாம் தமிழர் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி கடைசி எலெக்ஷனில் இந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க. எம்பி எலெக்ஷன் நடந்துச்சுல 2024 அப்படி தானே வாங்கியிருப்பாங்க. இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் 2026 நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் கட்சி நிற்குது, நீங்கள் 8% ஓட்டு வாங்கிட்டீங்க. உங்களோட கையில் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, ஒரு எம்பி கூட கிடையாது, ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. ஆனால் 8% ஓட்டு வாங்கிட்டீங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் பார்ட்டியாக மாறிடுவீங்க, மாநில கட்சியாக மாறலாம். ஓகே, அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா இரண்டாவது எம்பி எலெக்ஷன், சரிங்களா? இப்போ ஒரு எம்பி எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எம்பி எலெக்ஷனில் உங்கள் கட்சி எலெக்ஷனில் நிற்கிறாங்க. உங்கள் கட்சி 6% ஓட்டு வாங்குறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு? 8 வாங்கினா நீங்கள் உங்கள் கையில் எம்பியும் தேவையில்லை, எம்எல்ஏயும் தேவை கிடையாது, ஸ்டேட் பார்ட்டி. ஒருவேளை உங்களால் 6% ஓட்டு வாங்க முடியுது. இதில் எம்பி எலெக்ஷனில் 6% ஓட்டு வாங்க முடியுது. 6% ஓட்டு மட்டும் வாங்கிறதா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் ஒரு எம்பி நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ஸ்டேட் பார்ட்டி கிரைட்டேரியா கொடுப்பாங்க. அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் விட்டுருங்க, அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷன். அதே மாதிரி தான் எம்எல்ஏ எலெக்ஷன் உங்களால் 6% ஓட்டு வாங்க முடியுது. 6% ஓட்டோட ஒரு 2 எம்எல்ஏ நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. 6% நீங்கள் ஓட்டு வாங்கிட்டீங்கப்பா, ஒரு 2 எம்எல்ஏ சீட்டு நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. அப்போனா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ஸ்டேட் பார்ட்டி கிரைட்டேரியா கொடுப்பாங்க. மாநில கட்சி அந்தஸ்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை, அடுத்த கிரைட்டேரியா என்ன? எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது. இப்போ 2026 எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? மொத்தம் இருக்கக்கூடியதில் 3% சீட்டு வின் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாட்டினா 3 சீட்டு வின் பண்ணியிருக்கணும். இது ரெண்டில் எது அதிகமாக வருதோ அதான் ரொம்ப முக்கியம். சார் 3 சீட்டு தான் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. இது தமிழ்நாட்டுக்கு பொருந்தமானா பொருந்தாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இப்போ நீங்கள் 3% எடுத்துக்கிட்டீங்கன்னா 234 எடுத்துக்கிறீங்க. 234 இப்போ 1%னா 2.3 வந்துடும். ஓகேவா? அப்போ 2%னா 4.6 வந்துடும். 3%னா என்ன வரும்? 6.9 கிட்ட வந்துடும். அப்போ 7 சீட்டுக்கிட்ட வந்துடும். தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 7 சீட்டுக்கிட்ட வந்துடும். 7 சீட்டு நீங்கள் வின் பண்ணியிருக்கணும். அப்போ 3% ஆஃப் சீட் கால்குலேட் பண்ணால் 7 வருது. இல்லை சார் 3 சீட்டு இருக்கே அப்படின்னா, இப்போ நிறையா மாநிலங்களில் இப்போ 40 ஒரு எம்எல்ஏ சீட்டு தான் மொத்தத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 40 எம்எல்ஏ சீட்டுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த 3 சீட்டுக்கும் கம்மியாக தான் வரும், 2 வரும். ஓகேவா? அப்போ அங்கே என்ன கால்குலேட் பண்ணிக்கிடுவாங்கன்னா 3 சீட்டு எடுத்துக்கிடுவாங்க. அப்போ ஒரு மாநிலத்தில் எது பெருசாக இருக்கோ, 3% ஆஃப் சீட்டு பெருசாக இருக்கோ இல்லை 3 சீட்டு பெருசாக இருக்கோ, ஒருவேளை 3% ஆஃப் சீட் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு 2 தான் வருது அப்படின்னா 3 சீட் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து 3% ஆஃப் சீட் கால்குலேட் பண்ணும்போது 7 வருதுன்னா 7 தான் எடுத்துக்கிடுவாங்க. அப்போ இது ரெண்டில் எது ஹையஸ்டாக இருக்கோ அதை நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டில் ஒரு 7 சீட் வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் பார்ட்டி கிரைட்டேரியா உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்து எம்பி எலெக்ஷன் என்ன பாருங்க, எம்பி எலெக்ஷன் லோக்சபா எம்பி எலெக்ஷன் நடக்குது. இந்த எம்பி எலெக்ஷனில் 25 தொகுதி, இப்போ தமிழ்நாட்டில் 39 தொகுதி இருக்கு. ஆனால் 25க்கு ஒரு தொகுதி நீங்கள் வின் பண்ணுறீங்க. 25 தொகுதியில் ஒரு தொகுதி வின் பண்ணிட்டேன், 50 தொகுதிக்கு 2 தொகுதி வின் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் பார்ட்டியோட கிரைட்டீரியாவுக்குள்ளே இருந்துருவீங்க. நீங்கள் மாநில கட்சி அந்தஸ்து வாங்கிடுவீங்க. அப்போ மொத்தம் 5 வகையாக இருக்குது. 8% ஓட்டு வாங்கிட்டா உங்களுக்கு மாநில கட்சி. எம்பி எலெக்ஷனில் 6% ஓட்டு வாங்கிட்டு ப்ளஸ் ஒரு எம்பி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மாநில கட்சி. எம்எல்ஏ எலெக்ஷனில் 6% ஓட்டு வாங்கிட்டு 2 எம்எல்ஏ வின் பண்ணிட்டீங்கன்னா மாநில கட்சி. இதே எம்எல்ஏ எலெக்ஷனில் 3% ஆஃப் சீட்டு, அப்படி இல்லாட்டினா 3 சீட்டு, இது ரெண்டில் எது அதிகமாக இருக்கோ அது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் பார்ட்டி. எம்பி எலெக்ஷனில் 25 சீட்டுக்கு ஒரு சீட்டு நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் பார்ட்டியாக நீங்கள் மாறிடலாம். இப்போ நேஷனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டியாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்கும். ஒன்றுனா, இப்போ நீங்கள் நேஷனல் பார்ட்டியாக நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் நீங்கள் மட்டும்தான் அந்த சிம்பிள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்தியாவில் மொத்தம் 6 நேஷனல் பார்ட்டி இருக்குது. இந்தியாவில் மொத்தம் 6 நேஷனல் பார்ட்டி இருக்குப்பா, சரிங்களா? நேஷனல் பார்ட்டிஸ் இருக்கு. தற்பொழுது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 67 ஸ்டேட் பார்ட்டி இருக்கு. 67 ஸ்டேட் பார்ட்டி இருக்கு. 6 நேஷனல் பார்ட்டி. இது மாறிக்கிட்டு இருக்கும். நேஷனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி தற்பொழுது இருக்கிறத நான் சொல்றது, இது மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன வரும்? உங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கும், பிஜேபி இருக்கும், சரிங்களா? அடுத்து பகுஜன் சமாஜ் பார்ட்டின்னு சொல்லக்கூடியது இருக்கும். மாயாவதி அந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி அந்த கட்சி இருக்கும். நேஷனல் பீப்புள் பார்ட்டின்னு சொல்லக்கூடியது இருக்கும். ஆம் ஆத்மி பார்ட்டின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்குல்ல,
கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்த 6 கட்சி தான் தற்பொழுது இந்தியாவில் தேசிய கட்சியாக இருக்கக்கூடியது. இப்ப இந்த 6 பேர் இந்தியா முழுவதும் அந்த அவங்களுக்கான சிம்பலை இவங்க மட்டும் தான் பயன்படுத்தலாம், வேற எங்கேயுமே யாருமே பயன்படுத்தவே முடியாது. அதே மாதிரி நீங்க ஒரு தேர்தலில் இவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க சரிங்களா. நீங்க ஒரு எலெக்ஷன் இவி மிஷின் போறீங்கன்னா இவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அது இல்லாம இந்த எலெக்ஷன்ல நாமினேட் பண்றாங்கல்ல, நாமினேட் பண்ணும் பொழுது அந்த வேட்பாளருக்கு ஃப்ரீயாவே அந்த தொகுதியை சார்ந்த வாக்கு சாப்தான்னு சொல்லுவாங்க சரிங்களா, ஓட்டு சாப்தான்னு சொல்லுவாங்க. அந்த வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல, அதை ஃப்ரீயா கொடுப்பாங்க. அது எடுத்துடலாம், டெவலப் பண்ணி எடுக்கலாம், இருந்தாலும் ஃப்ரீயா கொடுப்பாங்க, நடைமுறைப்படி ஃப்ரீயா கொடுப்பாங்க. இது இல்லாம இந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அது ஸ்டேட் பார்ட்டி நேஷனல் பார்ட்டியா இருந்தாலுமே 2 பேருக்குமே சொல்றது எல்லாமே தான் வரும். ஆனா நேஷனல் லெவல்ல அந்த சிம்பிள் அவங்க மட்டும் தான் பயன்படுத்திக்கலாம். ஆனா ஸ்டேட் பார்ட்டிக்கு அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்திக்க முடியும். குறிப்பா பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரட்டை இலை சிம்பல் கேரளாலையும் ஒரு கட்சிக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் இரட்டை இலை சின்னம் சொல்லக்கூடியது கேரளாலையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்த கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் எம் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இரட்டை இலை சிம்பிள் தான், ஓகேவா. ஆனால் அந்த மாநில கட்சியாக இருந்தால் அந்த மாநிலத்தில் மட்டும் தான் அந்த சிம்பிள் பயன்படுத்திட முடியும். ஸ்டேட் பார்ட்டியா நேஷனல் பார்ட்டியா இருக்கக்கூடியவங்க இந்தியா முழுவதும் அந்த சிம்பிளை பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் இவங்களுக்கு கவர்மெண்ட் சரிங்களா, கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிராட்காஸ்ட் சேனல்லாம் இருக்குல்ல, இப்போ டிடி நேஷனல் சேனல் இங்கே தமிழ்நாட்டில் புதுகை சேனல்லாம் இருக்குன்னா தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு அந்த நிறைய கேன்வாஸ் பண்ணுறதுக்காக சரிங்களா, அவங்க பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்காக அவங்களுக்கு டைம் ஒதுக்கி கொடுப்பாங்க. இது இல்லாமல் அவங்க நிறைய ஸ்டார்டு பொலிட்டிக்கல் கம்பைனர் அப்படின்னு சொல்லக்கூடியதை நியமனம் பண்ணுவாங்க. அதாவது நட்சத்திர அரசியல் பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நியமனம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து தேர்தல் செலவு கணக்கில் அதை காட்ட தேவை கிடையாது, இந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கான தலைமை அலுவலகம் ஒருவேளை அரசாங்கத்தினால் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அந்த தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய 2 மடங்கு தொகையை அவங்க கொடுக்கணும், அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய கிரைட்டேரியா, ஏகப்பட்ட கிரைட்டேரியா இவங்களுக்கு இருக்கும் சரியா. இதுதான் நேஷனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி எப்படி அவங்களுக்கான கிரைட்டேரியா. ஒரு அரசியல் கட்சி தேசிய கட்சியை எப்படி மாறலாம், ஒரு அரசியல் கட்சி மாநில கட்சியை எப்படி மாறலாம், அதே மாதிரி அந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, தேசிய கட்சியாக மாறினா மாநில கட்சியாக மாறினா என்ன பெனிஃபிட் என்ன, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம மீண்டும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற முக்கியமான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய வெராண்டா டிஎன்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி.